வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கும்பாபிஷேகம் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த கோயிலோட அடியாராக இருந்தாலும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பக்த பெருமக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி அந்த கும்பாபிஷேகத்தை கண்டிப்பாக கலந்துக்கணும். கலந்துக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாதாரண ஒரு விழா தான் அப்படின்னு பலரும் கருதுவாங்க. அது அப்படி கிடையாது. எழுதப்பட்ட விதி என்னன்னா, அந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கிற அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டா நம்ம மேலே இருக்கிற இந்த தோஷமும், அதே நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற இந்த பாவம், கண்ணாறு, இது எல்லாமே நீக்கப்படும். அந்த மாரி அளவுக்கு இருக்கிற இந்த ஒரு விசேஷ காலகட்டத்தில் கண்டிப்பாக பக்தர்கள் திரண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கஷ்ட காலங்கள்லாம் விடிவு அடையணும், நல்ல ஒரு காலம் பிறக்கிறதுக்காக இந்த முருகப்பெருமான் கோவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தில் கலந்தாலும் கண்டிப்பாக அந்த நிவர்த்தனை கிடைக்கும். அதுபோல் உலகத்தில் பார்க்க வேண்டிய 2 பெரிய கும்பாபிஷேகம் சொன்னோமா, ஒன்று திருச்செந்தூரோட கும்பாபிஷேகம், 2வது திருவண்ணாமலையோட கும்பாபிஷேகம். இதில் கலந்துக்கிறவங்களாம் மோஸ்ட்லி செலக்டடான ஒரு பீப்புளாக தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பக்தனாக இருக்கலாம், ஆனால் அந்த கும்பாபிஷேகத்து தேதிக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பு உங்களுக்கு வந்தால் மட்டும் அது முருகப்பெருமானே உங்களை அழைக்கிறாரு என்று அர்த்தம். சில பேருக்கு அது காசு இருக்கும், எல்லாத்தையும் போட்டுருவாங்க, டிக்கெட் போட்டுருவாங்க, ஹோட்டல்லாம் புக் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய தடை இருக்கும். இது கூட நடக்கிறது உண்டு. ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப செலக்டடான பீப்புள் மட்டும்தான் போக முடியும். அதனால காசு இருக்கிறவங்க தான் போக முடியும், வசதி இருக்கிறவங்க தான் போக முடியும், அப்படி கிடையாது. முருகப்பெருமான் நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏழையாக இருந்தா என்ன, சீக்காக இருந்தா என்ன, வயதானவராக இருந்தா என்ன, குழந்தையாக இருந்தா என்ன, அவர் உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் என்னோட செல்ஃபே நான் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொன்னேன். அதாவது எனக்கு சுற்றி பார்க்குற தலங்களில் தமிழ்நாடு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 18 ஜூலை என்னோடய சாயில் ப்ராஜெக்ட் நான் டேக் ஆஃப் பண்ணும்போது அப்போது எனக்கு ஒரு அழைப்புதல், 6 படைக்கு போகிறோம், அதில் 4 படைக்கு தான் போகிறோம், வரீங்களான்னு. நான் சொன்னேன், 6 படைக்கு போகிறது தான் 6 படைக்கு போகணுமே, ஏன் 4 படைக்கு மட்டும் போகிறீங்க? இல்லை, டேட் பத்தாது, திருச்செந்தூர் கோயிலுக்குலாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. என்னது, தமிழ்நாட்டுக்கு போகிறீங்க, திருச்செந்தூருக்கு போக முடியாது? அப்படின்னா நான் உங்கள் கூட வரல, நானே கிளம்புறேன், திருச்செந்தூர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நான் முன்னாடி வச்சுருந்தேன். நம்ப மாட்டேங்க, எண்ணி 2 வாரத்தில் நானே டிக்கெட் புக் பண்ணேன், நானே விசா செஞ்சேன், நானே எல்லாத்தையும் செஞ்சு அங்கே இருக்கிற டிரைவர்லாம் கண்டுபிடிச்சி நானே போயிட்டு திருச்செந்தூர் முருகன் மட்டும் இல்லை, 6 படை முருகரும் மொத்தம் ஒரு 7 நாளைக்கு முக்கியமான திருத்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை தானே போனேன், திருச்செந்தூர் முருகரை போய் பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், திருப்பி வந்தானே உன்னை பார்க்குறேன்ப்பா, நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ வரேன்ப்பான்னு. நம்ப மாட்டீங்க, அந்த 18 ஜூலை 2024 தொடங்கி இந்த 18 ஜூலை 2025க்குள்ளே நான் 4 தடவை தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன், 4 தடவை 6 படையை பார்த்துட்டேன், 4 தடவை திருச்செந்தூர் முருகருக்கு போயிட்டு தரிசிச்சுட்டேன், 4 தடவை சூரசம்ஹார மூர்த்தியை பார்த்து வணங்கிட்டேன். ஸோ திருச்செந்தூர் ஒரு மாபெரும் கோவில், இதுக்கே போக முடியல, ஏன் கஷ்டமாக இருக்குன்னு அப்படி சில பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போது நம்மளுக்கு 2 இடத்துல தான் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று, சென்னையிலேருந்து இறங்கி திருச்செந்தூர் போகிறதா இருந்தால் 6 ஹவர்ஸ் பிடிக்கும். திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு இடத்துல ஒரு 4 ஹவர்ஸ் ஜேர்னியாக தான் இருக்கும். ஏன்னா மதுரை பாதையால் தான் போவாங்க. ஸோ அதனால் இது ஒரு கடுமையான ரூட்டு. அங்கே போனால் தங்குறதுக்கு ரொம்ப வசதியான ஹோட்டல் இருக்காது, பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்காது, ஜஸ்ட் கோவில் மட்டும் தான் விசிட்டிங், ஒரே ஒரு கோயில் தனித்து நிற்கிற கோயிலில் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் சிரமப்படாமல் போய் பார்க்குறவங்களுக்கு நினச்ச விஷயம் கைகூடும். என்னோட செல்ஃபில் இது நடந்த உண்மை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். சரி, திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துருந்துச்சு பல பேர் கேட்பாங்க. அங்கே இருக்கிற மாபெரும் அளவில் திருப்பணி செஞ்சுட்டாங்க. முந்திலாம் கோவிலோட வாசலில் 2 வாசல் இருக்கும். ஒன்று சாதாரண பக்தர்கள் போகிறது, இன்னொரு வாசல் வயதானவங்க போகிறது, மாசமாக இருக்கிறவங்க போகிறது, அந்தமாரி வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு ரூட்டை வேற மாரி மாற்றி கொண்டு போயிருக்காங்க. இந்த சாப்பாடு மண்டப பாதையிலேருந்து கொண்டு போகிறாங்க. அந்த ரூட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு ரூட்டாக தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பக்தர்கள் சாதாரண நாள்லேயே குறைஞ்சது 2000-3000 பேர் இருப்பாங்க அந்த கோயிலில். இந்த மகா கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, இல்லை சத்ரு சம்ஹாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சஷ்டியாக இருந்தாலும் சரி, நினச்சி பாருங்களேன், கடலில் மணல் பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் இருப்பாங்களாம். நான் அந்தமாரி மக்களும் பார்த்துருக்கேன். சாதாரண நாள்லேயே 2000-3000 பேர் கடலில் நிற்பாங்க, அந்த கடல் மணலே தெரியாது, அந்தமாரி அளவுக்கு இருக்குது.
பாதைகள்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனால் நான் கண்டிப்பாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு பலரும் கேட்பீங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல வந்து கடலை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கடலில் குளிச்சுட்டு தான் சில பேர் போவாங்க. குளிச்சு சட்டையை மாற்றிட்டு ஈரத்தோடு போவாங்க, இல்லாட்டி சட்டையை மாற்றிட்டு நேராக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாளிக்கேணியில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்குவாங்க. நாளிக்கேணி வந்து கடல் ஓரத்துலேயே தான் இருக்குது. ஒரு பைப் போட்டு எடுத்து வச்சுட்டு அங்கேயே குளிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட மெயின் கிணறு வந்து தற்பொழுது வந்து திருப்பணியில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வள்ளி கொகை, இதுவும் திருப்பணியில் தான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு நான் பார்க்க வேண்டியது 5 லிங்கம். இது வந்து சாதாரண நாட்களில் வந்து திறக்க மாட்டாங்க, விசேஷ காலகட்டத்தில் மட்டும்தான் திறப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நேராக திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே போகிற போதே அங்கே வந்து நிறைய ஸ்தலங்கள் இருக்கும். அதில் மெயினான ஸ்தலங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகர் செந்தில் பெருமானை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். செந்தில் பெருமானை பார்த்துட்டிங்கன்னா அதை பார்க்குற நேரமே ரொம்ப ரொம்ப குறை. ஃபியூ செகண்ட், 30 செகண்ட் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு பெரிய விஷயம். 30 செகண்ட்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம். அங்கெல்லாம் 5 செகண்ட் 10 செகண்ட் கிடைச்சா தள்ளிக்கிட்டே தான் வருவாங்க. ஏன்னா பின்னாடி புஷ் பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கிறவங்க உங்களை வந்து நவர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் உங்கள் முகத்தில் வந்து மலேசியனோட கொடி வந்து ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. மலேசியனா வாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டில் வந்து கொஞ்சம் தட்சணை போடணும். இது பலர் கேட்பாங்க. காசு கொடுத்து தான் நான் சாமி கும்பிடணுன்னு எனக்கு எண்ணமே கிடையாது. அது உங்களோட விருப்பம். ஏன்னா உங்களை யாருமே அழைக்க கிடையாது. நீங்கள் வந்து முருகர் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த கிடையாது. எனக்கு முருகர் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு நான் டிசைட் பண்ணுறேன். என்கிட்ட வளம் இருக்குது, நான் கொடுத்துட்டு நான் பார்க்குறேன். அதுதான் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அவரை பார்க்குறதுக்கு கிடைச்ச பாக்கியத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். அதனால் நான் பிறர்கிட்ட இருக்கிற குறை சொல்ல மாட்டேன். இப்படி செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லவும் மாட்டேன். எனக்கு எப்போதும் போகும்போது எனக்கு நேரடியாக நின்று தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 30 செகண்ட் கிடையாது, நான் 1 மினிட் கூட உட்காந்து தரிசனம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது உற்சவர் மூர்த்தி. அதாவது அவர் வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு போவாங்களே சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு, அந்த உற்சவர் மூர்த்தி கண்டிப்பாக பார்த்தாகணும். அவ்வளோ பெருசாக இருப்பார். அது எப்படி தான் தூக்குவாங்க தெரியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த சுவாமியை கிட்ட தரிசனம் பண்ணி ஆகணும். வள்ளியும் தெய்வ யானையும் கோவில் வந்து முருகப்பெருமான் கோவில் பின்புறத்திலே தான் இருக்கும். அந்த கோயில் கொம்பானுக்குள்ளே அவங்கள தரிசனம் பண்ணணும். பிறகு குரு தரிசனம் பண்ணணும். அங்கே வந்து முருகர் வந்து குரு வடிவத்தில் இருப்பார். அவரோட தரிசனமும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த கோவில் வளாகத்திலேருந்து 2வது வளாகத்தில் தான் வள்ளி தேவையான் இருக்காங்க. 3வது வளாகத்தில் போனீங்கன்னா அங்கே 2 முக்கியமான தெய்வங்கள் இருப்பாங்க. ஒன்று லட்சுமியும் விஷ்ணு பரமாத்மாவும் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வணங்கி ஆகணும். அதுக்கப்புறம் சூரசம்ஹார மூர்த்தி, இது பலரும் பார்க்க மாட்டாங்க. முருகரை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க. அவ்வளோ தொலைவில் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரை போய் தரிசித்து தான் ஆகணும். எதிரிகளை அழிக்கிறவர், நம்மளோட பகைமையை அழிக்கிறவர், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை அழிக்கிறவர் தான் அந்த சூரசம்ஹார மூர்த்தி. அவர்கிட்ட தரிசனம் பண்ணியே ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு வெளியே இருக்கிற வளாகத்தில் நீங்கள் மயில் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த மயில் உங்களை பார்த்து கத்துனுச்சா இல்லாட்டி கூவனுச்சா கண்டிப்பாக உங்களை யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அது போன்ற நிறைய கருத்துக்களை வந்து இந்த கோயிலில் வச்சுருப்பாங்க. கோவில் ரொம்ப அழகாக கட்டிட்டாங்க. பக்தர்கள் நிறையா இருக்கிற வாசி டைம் எடுத்து தான் போய்ங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அழைப்பு வரும். திருச்செந்தூர் முருகரை பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேளையில் சன்கிரைன் இந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து வழங்குறாங்க. அவங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக சன்கிரைனோட பொன்னி புழுங்கல் அரிசியை வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அந்த வாங்கின ப்ராடக்டை என்ன உங்களோட ரிவ்யூன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. உங்களுக்கு இதே போன்ற அனுபவங்கள் இருந்துச்சா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. உங்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார்.